வாங்கோ வாங்கோ, எல்லாம் க்ஷேமமா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சாமி. ஒரு அர்ச்சனை ஒன்று பண்ணுங்க. பேரை சொல்லுங்கோ, அர்ச்சனை க்ஷேமமா பண்ணிடுவோம். சின்ன பொண்ணு பரணி நட்சத்திரம். சின்ன பொண்ணு பத நட்சத்திரம் சுவாஹா. சுமதி கேட்ட நட்சத்திரம். சுமதி கேட்ட நட்சத்திரம் சுவாஹா. பார்வதி அஸ்வினி நட்சத்திரம். பார்வதி அஸ்வினி நட்சத்திரம் சுவாஹா. சாமி, நாளால கனவு ரொம்ப பயங்கரமா வருது சாமி. ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க சாமி, நான் செய்யறேன். ஓ அப்படியா? சரி சரி, இரு அர்ச்சனை பண்ணிட்டு வரேன். நம்ம கோயில்ல ஜில் ஜங் ஜக்குன்னு ஒரு சாமி வந்திருக்காரு. அவர்கிட்ட போய் நம்ம என்ன பிரச்சனை சொன்னாலும் தீர்வு சொல்றாரு. அங்க போய் பார்ப்போம். அப்படியா? ஆமா ஆமா, அந்த சாமி கிட்ட நிறைய கும்பல் நிக்குது. அவர் எது சொன்னாலும் டக்குன்னு பலிக்குதான். நம்ம அவர்கிட்ட போய் தீர்வு காணுவோம். இந்த வாரம் அர்ச்சனை பண்ணிட்டு போலாம். பாஸ், நான் வேலையை ரிசைன் பண்றேன் பாஸ். இப்போ உனக்கு என்ன ஆச்சு? நீ வேலையை ரிசைன் பண்ற? இது மாதிரி சும்மா நிக்கிற வேலை எங்குமே கிடைக்காது. ஒழுங்கா நில்லு. பாஸ், எனக்கு 4 மாசமா சம்பளம் கொடுக்கல பாஸ். ஏதாவது ஏற்பாடு பண்ணி தருங்க தாங்க பாஸ், இல்லைன்னா வேலையை நான் ரிசைன் பண்றேன். எனது வேலையை ரிசைன் பண்ண போறியா? இதே மாதிரி நீ காசு கொடுத்து நீ வேலை போய் சேர்ந்தாலும் இது மாதிரி நிக்கிற பாக்கியம் உனக்கு வரவே வராது. ஒழுங்கா நில்லு. உனக்கு இந்த மாசம் ஏதாவது ஒரு பெரிய பார்ட்டி ஆப்பட்டு உனக்கு சம்பளத்தை டபுளா கொடுத்துட்றேன். பாஸ், அங்க ஒரு 3 லேடிஸ் வராங்க பாருங்களா. ஏமாறத்துக்குன்னே அளவெடுத்து ஆண்டவன் அனுப்பின மாதிரியே இருக்குது. அவங்களை எப்படியோ யூஸ் பண்ணிக்கிட்டு நாம கொஞ்சம் பணக்காரங்களா ஆயிடலாம். ஆமா ஆமா, நீ சொல்றதும் சரிதான். சரி, அங்க வரட்டும். சரி, நான் கிளம்புற தியானத்துல இறங்குறேன். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. சாமி, வணக்கம் சாமி. யோ பூசாரி, சாமி ஆழ்ந்த தியானத்துல இருக்காரு, ஒழுங்கா நவுரு. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. சின்ன பொண்ணு பார்வதி, சுமதி 3 பேரும் சேர்ந்து ஜில் ஜங் ஜக்குன்னு பாட்டு பாடுங்க. அப்பதான் சாமி டக்குன்னு எழுந்து நம்மளுக்கு பதில் சொல்லுவாரு. ஜில் ஜங் ஜில் ஜங். ஓம் நமச்சிவாய. நீங்களாம் யாரு? சாமி, நான் இந்த கோயில் பூசாரி. உங்களுக்கு ஒரே பிரச்சனையா இருக்குதான். தூங்கும் போதெல்லாம் கனவுலாம் கெட்ட கெட்ட கனவா வருதான். என்ன பதில்னு சொல்லுங்க சாமி. அக்கா சுமதி அக்கா, இந்த ஜாமியாருக்கு பவுன்சர்லாம் இருக்காங்க பாருக்கா. பரவாயில்லையே, இந்த சாமியாரு பவுன்சர்லாம் வைக்கிற அளவு பெரிய ஆளா இருப்பார் போல அவரு. அப்பனா இவர் சொல்றது எல்லாம் உண்மைதான் போல. ஐயோ சும்மா இருங்களாடி, அரசியல்வாதி தான் பவுன்சர் வச்சிருக்காங்க பார்த்தா சாமியாரும் பவுன்சர் வச்சிருக்காங்க. சரி, நாடு எந்த நிலைமைக்கு போனா என்ன, நம்ம வாழ்க்கை நல்லா இருந்தா செத்தான். சாமி, எங்களை கொஞ்சம் கண் திறந்து பாருங்க சாமி. குழந்தாய், உன் பெயர் என்னவோ? ஐயோ சாமி, நான் குழந்தையே இல்லை, எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு பாப்பா இருக்குது. நம்ம ஆளும் கடவுளுக்கு நாம் எல்லாம் குழந்தைகள் தான். சாமி, சின்ன பொண்ணு கனவுல ஒரே கெட்ட கெட்ட கனவா வருது போல. நைட்ல தூங்க மாட்டா, பகலான எங்க உசுர வாங்குறா. ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்க சாமி, நாங்க கண்டிப்பா செய்யறோம். இரு, நான் வந்து தியானத்துல போய் பார்க்கறேன். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. சுமதி அக்கா, அவன் மறுபடியும் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டா இருக்கா. ஏமா, சாமி பரவச நிலை அரைச்சிட்டு இருக்காரு. நீ வேற கோமா ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜ்னு கம்முனு இருமா. உனக்கு என்ன பரிகாரம்னு இப்ப சொல்லுவாரு பாரு. கண்டுபிடிச்சிட்டேன். என்ன சாமி, போன வாரம் என் நைட்டி காணாம போச்சு, கண்டுபிடிச்சிட்டிங்களா? நான் வழக்கம் ரொம்ப முக்கியம் குழந்தாய். நீ மற்றவங்களுக்கு நிறைய துரோகம் எழுத்தாய். குழந்தைகளை கூட விட்டு வைக்க மாட்டாய். குழந்தைகள் சாப்பிடுகிற ஐஸ்கிரீம் கூட பிடுங்கி சாப்பிடுவாய். பெரியவர்களை மதிக்க மாட்டாய். வீட்டில் சாதம் வடிக்க மாட்டாய், குழம்பு வைக்க மாட்டாய், பொரியலும் செய்ய மாட்டாய். அக்கம் பக்கத்தில் உள்ள பொம்பளைங்கிட்ட போய் குழம்பு கொஞ்சம் கடனா கொடு, சோறு கொஞ்சம் கடனா கொடு அப்படின்னு கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாய் வாங்கி சாப்பிடுவாய். சரிதானே? அச்சுச்சோ, இந்த சாமியார் என்ன நம்மளை புட்டு புட்டு வைக்கிறாரு. போதும் சாமி, நீ எதுவும் சொல்ல தேவையில்ல. பரிகாரத்தை மட்டும் சொல்லுங்க, நாங்க கிளம்புறோம். பத்தியாடி, வீட்ல எதுவுமே செய்யாத நம்ம வீட்ல எல்லாத்தையும் வாங்கி வாங்கி சாப்பிட்டா போல. ஆமாக்கா, 2 நாளைக்கு முன்னாடி கூட என் புள்ள அழுவுச்சு. சின்ன பொண்ணு என் ஐஸ்கிரீம் வாங்கி பிடிங்கி தின்னுச்சு அப்படின்னு சொல்லி அழுவுச்சு. நான் நம்பவே இல்லை. சின்ன பசங்க ஏதோ பொய் சொல்லுதுன்னு நினைச்சேன். இப்பதான் தெரியுது எல்லாம் உண்மைதான் போல. என்ன குழந்தாய், சிறிதளவு புட்டு புட்டு வைக்கவா? ஐயோ சாமி, எதுவுமே சொல்ல தேவையில்ல. ஆளை விடுங்க, எனக்கு பரிகாரத்தை மட்டும் சொல்லுங்க. சரி குழந்தாய், நீ ஒரு நாள் முழுவதும் பிச்சைக்காரி வேஷம் போட்டு கோவிலில் வெளியில் உட்கார்ந்து பிச்சை எடுத்து அதில் வரும் காசை வைத்து உணவு வாங்கி சாப்பிடவும். ஐயோ சாமி, எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வருது. என்னெல்லாம் பிச்சைக்காரி வேஷம் போட்டுட்டு பிச்சைலாம் எடுக்க முடியாது. அச்சிச்சோ, அந்த ஸ்மெல்லே எனக்கு பிடிக்காது. என்ன சிரிப்பு 2 பேருக்கும்? இல்ல, நீ பிச்சைக்காரி வேஷம் போட்டா எப்படி இருக்கும் இமேஜினேஷன் பண்ணி பார்த்தா. ரொம்ப சிரிக்காதீங்க. அடுத்தது உங்க பாவ மன்னிப்பு கணக்கு. இவ்வளோ வருஷம் அவளுக்கு சோறு குழம்பு பொரியல்லாம் ஃப்ரீயாவே கொடுத்தீங்கல்ல, அதனால நீங்களும் பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும்.
என்ன பிச்சைக்காரியும் கிண்டல் பண்ணீங்களா? எனக்கு போட்டதுனால நீங்களும் இப்போ பிச்சை எடுக்கணுமே, எனக்கு ஜாலியே. அடி பாவி, உன்னால நாங்க 2 பேரும் சேர்ந்து பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. ஒரு நாள் முழுக்க நீங்கள் பிச்சை எடுத்து அந்த காசை வச்சு தான் நீங்கள் சாப்பிடணுமே. ஐயோ சாமி, எங்களுக்கு பிச்சை எடுக்கவே வராது. ப்ளீஸ் சாமி, வேற ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்க சாமி, ப்ளீஸ். அதெல்லாம் இல்லை, நீங்கள் பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும். இதுதான் கடவுளோட வாக்கு, புரியுதுங்களா? அப்போ தான் உங்களோட சாபம் எல்லாம் குறையும். சரி, இதுலேருந்து ஆரம்பிங்க. ஐயோ சாமி, எங்களுக்கு பிச்சையே எடுக்க தெரியாது சாமி, ப்ளீஸ் சாமி. பிச்சை எடுக்கிறதுனா எப்படி தெரியுமா? அம்மா தாயே பிச்சை போடுங்க அப்படின்னு நீங்கள் பாட்டு பாடி தான் பிச்சை வாங்கணுமே, புரியுதுங்களா? போங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போவே. சாமி சொல்லிட்டாங்களே, சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க. கேட்க ரொம்ப ஆவலா இருக்குது. அம்மா தாயே பிச்சை போடுங்க. அப்பாடி, ஒரிஜினல் பிச்சைக்காரங்களே மிஞ்சிருவீங்க போல. சரி சரி, காஸ்டியூம்லாம் மாற்றிட்டு நீங்கள் போய் வாசலில் உட்காருங்க. ஆமா, உங்கள் வீடுலாம் எங்கே இருக்குது? பக்கத்து தெரு தான் சாமி. சரி சரி, நான் சொல்கிற வரையும் இந்த கோயிலை விட்டு நவரக்கூடாது, புரியுதா? சரிங்க சாமி. மம்மி டாடி பிச்சை போடுங்க, மம்மி டாடி. உனக்கு சோறு போட்ட குத்தத்துக்காக எங்கேயும் பிச்சை எடுக்க வச்சிட்டியேடி. அப்புறம் நீங்கள் தானே சோறு போட்டீங்க, நீங்களும் அனுபவிங்க. நான் மட்டும் பிச்சை எடுக்கணுமா? வாங்க வாங்க, எப்படி கூப்பணும்? அம்மா தாயே பிச்சை போடுங்க. கடவுளே, இந்த கோயிலுக்கு எதுவும் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க யாருமே வரக்கூடாது. வந்தாங்கன்னா நான் மாட்டினேன். சரி சரி, வாங்க வாங்க, காலையிலே டிஃபன் சாப்பிட்ற டைம் வந்துடுச்சு. எனக்கு பசிக்குது. யாராவது சில்லறை போட்டாங்கன்னா போய் ஹோட்டலில் போய் நல்ல சாப்பாடாக வாங்கி சாப்பிடணும். வாங்க வாங்க, பிச்சை எடுப்போம். அடியே சின்ன பொண்ணு, என்ன இந்த சைடு விட்டியடி. இவன் மேல தப்பு தாங்கலடி. சரி சரிக்கா, விடுக்கா. வா, நம்ம ஜாபை கண்டினியூ பண்ணலாம். இதுல 10 ரூபா காசு இருக்குது. இது ஆளுக்கு ஒரு ரூபா பிரிச்சு எடுத்துங்க, புரியுதா? இந்த புடி. சரிங்க தர்மராசா, நீங்க சொன்ன மாதிரியா ஆளுக்கு ஒரு ரூபா பிரிச்சு குத்துக்குறோம் ராசா. நீங்க போயிட்டு வாங்க, நல்லா இருங்க ராசா. ஹலோ, எஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் நில்லுங்க. என்ன தைரியம் தான் என்ன நிக்க சொல்லுவ? 10 ரூபா கொடுத்து மனசாட்சியே இல்லாத ஆளுக்கு ஒரு ரூபா பிரித்து கொடுக்க சொல்றியே, உனக்கு மனசாட்சி இருக்குதா? நீ ஊரில் தான் இருக்க, ஒரு டீ கடையில் போய் டீயை குடிச்சு பாரு. ஒரு டீ எவ்வளோ தெரியுமா? 20 ரூபா, புரியுதா? அதை விட்டுட்டு 10 ரூபா கொடுத்து ஆளுக்கு ஒரு ரூபா பிரித்து கொடுக்குறாராம். அடி, ஒரிஜினல் பிச்சைக்காரி மாதிரி அழகா கட்டன் டைட்டா கேக்குற நீனு. இரு கட்டுக்கட்டா ரிசர்வ் பேங்க்ல அடிக்க சொல்லிருக்க நோட்டை நான் போய் எடுத்துட்டு வந்து போடுறேன். என்ன நடக்குதுன்னு பாருங்க நேஷன். உங்களை மனநல ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டுறேன், வரேன் இரு. யோ போயா, நாங்களாம் அங்கேருந்து தான் வந்திருக்கோம், ஒழுங்காக ஓடி போயிடு. ஏய், இவன் பக்கத்துல கப்பு தானடி. என்ன அங்க ஏன் கூட்டுவீங்களாடி? ஹாய், எந்த ஊர் பிச்சைக்காரி நீனு? யாரை பார்த்து என்ன வார்த்தை கேக்குற? ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. நான் இந்த ஊர் தான். என்ன வேணும் உனக்கு? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஏன் எதுக்கு கேக்குற? இல்லை, நீ குண்டா இருக்க, நானும் குண்டா இருக்கேன். நீ ஒரே கோயிலில் பிச்சை எடுக்கிற, நானும் ஒரே கோயிலில் பிச்சை எடுக்கிறேன். 2 பேரும் வருமானத்தை வச்சு ஒரு பெரிய பங்களா கட்டி அங்கே போய் வெளியில் இருக்கிற கோயிலில் போய் பிச்சை எடுக்கலாம். அதனால தான் கேட்குறேன். அடியே, இந்த பிச்சைக்காரன் என்ன பொண்ணு கேக்குறான்டி. என்ன கல்யாணம் பண்ண சொல்றான்டி. என்ன பார்த்தா பிச்சைக்காரி மாதிரியே இருக்குது. ஐயோ. யோ பிச்சைக்காரா, இங்கே வாயா. இருமா, இந்த பிச்சைக்காரி எவ்வளோ அழகா இருக்கா. இவ்வளோ நானும் சேர்ந்து ஒரு அம்மன் கோயிலில் உக்காந்து அம்மா தாயே பிச்சை போடுங்க அப்படின்னு சொல்லி பேசினா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன். சூப்பராக தான் இருக்குது. யோ பிச்சைக்காரா, இங்கே வாயா. என்னம்மா, என்ன பிச்சைக்காரன்ட்டு ரொம்ப அசிங்கமாக பேசுகிற? நான் யார் தெரியுமா? இந்த பிச்சைக்காரங்களுக்கெல்லாம் சங்க தலைவர், புரியுதா? தலைவரே, உங்களை நம்பி தானே உங்கள் பக்கத்தில் உட்காந்து பிச்சை எடுக்குது, அதை போய் சைட் அடிக்கிறீங்க. என்ன தலைவரே? ஆமா, உங்களை எந்த கோயிலுமே பிச்சை எடுக்கிறத பார்த்ததே இல்லையே. நீங்க யாரு? எந்த கோயிலில் பிச்சை எடுத்தீங்க? ஐடி கார்டு காட்டுங்க. எனது பிச்சைக்காரங்களுக்கு ஐடி கார்டா? ஐடி கார்டு இல்லையா? எங்க சங்கத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ஐடி கார்டு இருக்குது. உங்களுக்கு இல்லைன்னா நீங்க வந்து சும்மா டுபாகரா வந்து உக்காந்துருக்கீங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துரும். ஒழுங்கா ஓடி போயிடுங்க. ஒரு நாள் பிச்சை எடுத்து சாப்பாடு சொன்னாரு ஒரு சாமியார். உள்ளதான் உட்காந்துருக்காரு. அவர் பேர் ஜில்லு ஜங்கு செக்கு. எனது ஜில்லு ஜங்கு ஜக்கா அப்படின்னு ஒரு சாமியாரே இல்லையே. அப்படி சாமியாரே இல்லையா? ஐயோ, உள்ளதானே இருக்குது. அவர் தானே எங்களை பிச்சைக்கார வேஷம் போட்டு பிச்சை எடுத்து ஒரு நாள் சாப்பிடுன்னு சொன்னார். அப்போ தான் உங்களுக்கு உண்டான எல்லா பரிகாரமும் தீர்ந்து நல்லபடியாக இருப்பீங்கன்னு அவர் தானே சொன்னார். எவனா பூசாரி சாமியாருன்னு எதாவது சொன்னா நம்பிடுவீங்களா? ஐயோ அக்கா அக்கா,
எல்லாம் இங்கதான் இருக்கீங்களா? உங்களை எங்கெங்கெல்லாம் தேடுறது நானு. ஐயோ, உங்க வீட்ல ஒரு சாமியார் பூந்து எல்லா பொருளையும் எடுத்துட்டு போயிட்டாரு. நீங்க இங்கதான் இருக்கீங்களா? போச்சா அந்த சாமியார் வேலை காட்டிட்டானா? எந்த சாமியாரையும் நம்பி வரக்கூடாதுன்னு இதுக்கு தான் சொல்லி வச்சிருக்காங்க நிறைய பேர். இப்போ போச்சா உங்க நகை பணம் உங்க வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாம் போச்சு. போங்க உங்க புருஷன்கிட்ட போய் அடி வாங்கிக்கோங்க. ஐயோ அக்கா என்னக்கா பண்றது இப்ப? அம்மா தாயேன்னு பிச்சை எடுங்க இதுக்கப்புறம். ஐயோ அம்மா தாயே பிச்சை போடுங்க. பிச்சை